ஹே ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரியாஸ் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஓப்பன் டாக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி என்னோட பர்சனல் விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். எல்லா ப்ரெக்னென்ட் மாமிஸும் சரி அண்ட் அதே மாதிரி ஃபேமிலி வியூவர்ஸும் சரி எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த விஷயத்த கண்டிப்பாக எல்லா மாம்ஸுமே கண்டிப்பாக பண்ணி பார்த்துருப்பீங்க. பண்ணாமல் சான்ஸே கிடையாது. எல்லா மாம்ஸுமே இதை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் டாக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னதான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியன்ஸ்க்கு ரொம்ப க்யூரியாசிட்டி இருக்கும். என்னன்னா ப்ரெக்னென்ட் டைமில் உள்ள பேபி வந்து கேர்ளா பாயா அப்படின்றத நம்ம ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருப்போம், தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஈகராக இருப்போம். ஸோ அதனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது உள்ளே இருக்க குழந்தை வந்து பையனா பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து சர்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். என்ன சிம்டம்ஸ்லாம் இருந்தால் உள்ள இருக்கிறது வந்து பாயா இல்லை கேர்ளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன் நான். இந்த கியூரியாசிட்டி வந்து நார்மலாக நம்ம எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் தான். ஃபாரினில் வந்து இது லீகல், பட் நம்ம நாட்டில் வந்து இது இல்லீகல் அப்படின்றதுனால நம்ம வந்து ஊரில் பாட்டிமா சொன்ன அந்த மாதிரி சில சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஸோ இது எல்லாமே நானும் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரெக்னென்ட் டைமில் என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக வந்து பாய் பேபி. ஸோ எனக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி என்ன மைத்தெல்லாம் எனக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு, எதெல்லாம் மேட்ச் ஆகலை, அது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மட்டும் நான் ஒன்று வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தேன் பார்க்குறதுக்காக. ஸோ அந்த விஷயம் அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சின்ன சின்ன ஹோம் சேஃப் விஷயம் தான் இது எல்லாமே. ஸோ நான் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபன் டாக்கை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நியூலி மாம்ஸ் அப்படி இல்லைன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாம்ஸ் அண்ட் ஃபேமிலி வியூவர்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபன் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் கைட்லைன்ஸ் அண்ட் லோக்கல் ரூல்ஸ் படி எல்லா குழந்தையுமே தெய்வ குழந்தை தான். அதில் பாய் கேர்ள் அப்படின்றதுலாம் இல்லை. ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு ஃபன், ஜஸ்ட் ப்ரெக்னன்சி டைமில் வர க்யூரியாசிட்டிக்காக ஃபன் எலமெண்ட்ஸை ஷேர் பண்ண மட்டும்தான் இந்த ஓப்பன் டாக். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய மெமரிஸை ட்ரிகர் பண்ணும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோவில் போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்னஸ் அண்ட் அதே மாதிரி க்ளோ. இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து வாமிட் வந்து நிறைய வரல அப்படின்னாவே, ப்ரெக்னென்ட் டைமில் வாமிட் வந்து நிறைய நீங்கள் எடுக்கல அப்படின்னாவே அது பாய்னு அர்த்தம். இதுவே நீங்கள் நிறைய எடுத்தீங்க, ரொம்ப சிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கேர்ள்னு சொல்லுவாங்க. பட் இது 100% ஷோரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சுத்தமாக வாமிட்டே கிடையாது. எனக்கு கடைசியாக டெலிவரி ஆகுற வரைக்குமே ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி நிமிஷம் வரைக்குமே எனக்கு வாமிட் சுத்தமாக கிடையாது. பட் அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நெஞ்சு கரிச்சிட்டே இருக்கும், சுத்தமாக ஜீரணம் ஆகாது. எது சாப்பிட்டாலுமே சுத்தமாக ஜீரணம் ஆகாது. தண்ணி குடிச்சா கூட ஜீரணம் ஆகுற மாதிரி அந்த இது வரும் இல்லையா, அதெல்லாம் வந்துடும். ஆனால் அந்த ஒரு செகண்ட்லேயே வந்து ஜீரணம் ஆகாமல் நெஞ்சு கரிக்கிற மாதிரியே இருக்கும். உள்ளே ஏதோ முடியெல்லாம் உட்காந்து அப்படியே இங்கே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. கடைசி நிமிஷம் வரைக்குமே எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. நார்மலாக மற்றதெல்லாம் கால் வலி, உடம்பு வலி இதெல்லாம் நார்மலாக இருந்தது. எனக்கு ரொம்ப இருந்ததுன்னா இந்த வாமிட்டிங் சென்சேஷன் கூட எனக்கு சுத்தமாக கிடையாது. இந்த நெஞ்சு கரிக்கிறது, தொண்டை கரிக்கிறது, தொண்டையில் முடி போய் இவ்வளோ அடைச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல், இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து நார்மலாக வந்து இந்த பிரச்சனை இருந்தது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என் ஃப்ரெண்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தான் அண்ட் அதே மாதிரி எங்கள் அண்ணியும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் சிக்னஸ் அப்படின்றது நிறையவே இருந்துச்சு. என்னன்னா வாமிட் எடுப்பாங்க. எங்கள் அண்ணி வாமிட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருந்துச்சு. சுத்தமாக சாப்பிடவே முடியாமல் அப்படியே ரொம்ப சிக் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் பாய் பேபி தான். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் பாய் பேபி தான், எனக்கும் பாய் பேபி தான், என் ஃப்ரெண்டுக்கும் பாய் பேபி தான். ஸோ நாங்கள் 3 பேரும் ஒரே டைமில் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து மார்னிங் சிக்னஸ் இருந்துச்சு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு வந்து பாப்பா கேர்ள் பேபி அவளுக்கு இருந்ததை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அண்ணி வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து எனக்கு நிறைய ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு வாமிட்டு. செகண்ட் பேபி கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது, அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது, பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுபடி பார்த்தா இந்த கால்குலேஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது அவங்களுக்கு. எனக்கு வந்து அது காமனாக இருந்த நடுவாப்பில் இருக்குது. இந்த சைடு இல்லாமல் இந்த சைடு இல்லாமல் இருந்துச்சு. பட் அந்த ஒரு விஷயம் வாமிட் வரும்போது அந்த நெஞ்சு கரிக்கிறது இருக்கும். ஸோ அதனால எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு, பாய் பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டுக்கும் இது கரெக்டாக தான் இருந்தது.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோனஸ். பாய் பேபினா கண்டிப்பாக க்ளோ வந்து நிறைய இருக்கும். கேர்ள் பேபி வந்து உள்ள இருக்கு நம்மளோட அழகு மொத்தத்தையும் அம்மாவோட அழகு மொத்தத்தையும் எடுத்துக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டல் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிரைட்னஸ்ல ரொம்ப டல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து என் விஷயத்துல வந்து கண்டிப்பாக உண்மை தான், 100% உண்மையாக இருந்துச்சு. என் பையன் வயிற்றுல இருக்கும்போது பயங்கர க்ளோனஸோட இருந்தேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஃபேஸே வந்து நானே டல் ஆகிட்டேன்னா கூட ஃபேஸ் மட்டும் டல் ஆகாது, பிரைட்டாக இருக்கும். ரொம்ப அழகாக இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் அர்ஷா பிறந்தப்ப. ஸோ வந்து இந்த ப்ரிடிக்ட் வந்து ரொம்ப 100% எனக்கு மேட்ச் ஆச்சு. அப்படியே கரெக்டாக நான் க்ளோவாக தான் இருந்தேன். நான் ஒவ்வொரு நாளுமே நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். டெய்லி காலை எழுந்து வந்தோடனே பிரைட்டாக தெரியுவேன். ஈவன் அந்த நாள் ஃபுல்லாக நான் பவுட்ரு கூட அடிக்காமல் உட்காந்துருந்தா கூட நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுவேன். நல்ல க்ளோயிங்காக இருந்தேன் நான். ஸோ அந்த ப்ரிடிக்ஷன் வந்து உண்மை தான், ட்ரூ தான் இது. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேவிங் அண்ட் அதே மாதிரி ஸ்லீப்பிங் பொசிஷன். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் சொல்கிறேன். கிரேவிங்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டியா, ரொம்பவும் ஸ்பைசியா அண்ட் அதே மாதிரி சோர், இந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் வந்து நிறைய ஆசைப்பட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து பாய் பேபி. கேர்ள் பேபிக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னுடைய பர்சனல் டாக்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நான் வந்து ஸ்வீட் வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும். இந்த சிப்ஸுங்க, உப்பு காரம் போட்ட சிப்ஸுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறைய சாப்பிடுவேன். பட் ஆனால் நான் புளிப்பு சுத்தமாக சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்த புளிப்பாக இருக்க விஷயங்கள் சுத்தமாக பிடிக்காது. புளி சாதம் பிடிக்கும், பட் நான் செய்கிற புளி சாதம் சாப்பிட்டீங்கன்னா புளிப்பே இருக்காது. ஸோ அதனால அந்த புளிப்பு அப்படின்றது எனக்கு சுத்தமாக கிடையாது. ப்ரெக்னன்சி டைமில் நான் நார்மலாக எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அப்பப்போ அந்த உப்பு கிரேவிங் மட்டும் அதிகமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்வேன், எனக்கு சிப்ஸு வேணும், அது வேணும், இது வேணும், கேட்டுகிட்டே இருந்தேன் நான். இது பொரிச்ச ஐட்டெல்லாம் நிறைய கேட்டுட்டு இந்த ஸ்நாக்ஸ் தான் நான். ஸோ அதனால எனக்கு இந்த விஷயத்தில் வந்து ஓகே மேட்ச் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. கேர்ள் பேபிக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும், அந்த கிரேவிங் வந்து நிறையா இருக்கும் அப்படின்றதுனால அதுவும் சொல்கிறேன். உண்மையிலே அதுவும் உண்மை தான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு வந்து ஒருத்தி வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தி, அவளுக்கும் கேர்ள் பேபி பிறந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு பாய், 2வது கேர்ள் பேபி. அவளுக்கு வந்து இது கரெக்டு தாண்டி, எனக்கு பாய் பேபி இருந்தப்போ அந்த ஸ்பைஸியாக சால்ட்டியாக சாப்பிட்ணுன்றது உண்மை தான். கேர்ள் பேபி இருந்தப்போ ஸ்வீட் தாண்டி நான் நிறைய வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு அவள் சொன்னாள். அதனால அதுவும் மேட்ச் ஆகுது இந்த விஷயத்தில். என்னோட பர்சனல் விஷயத்தில் நான் நார்மலாகவே ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஸ்வீட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டேன் வந்து தொண்டை வலிக்கும், த்ரோட் பெயின் வரும் அப்படின்ற விஷயத்தினாலே நான் ஸ்வீட்ஸ் அவ்வளோ எடுத்துக்க மாட்டேன். பிஸ்கெட் சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். ஐஸ்கிரீம் கூட எப்பயாவது ஒரு நாள் தான் சாப்பிடுவேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப த்ரோட் பெயின் வந்துடும், ஃபீவர் வந்துடும். ஐயோ இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் அவ்வளோவா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். எப்பயாவது ஒரு நாள், ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை இவங்களா யாருன்னா வாங்கி கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவேன். ஆனால் வாயை திறந்து கேட்கவே மாட்டேன் சுத்தமாக நான். ஸோ இந்த விஷயத்தில் எனக்கு 100% மேட்ச் ஆகுது ஓரளவுக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பொசிஷன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீப் ஸ்லீப்பில் நம்ம எந்த பக்கம் திரும்பி படுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். ஐ மீன் லெஃப்ட் சைடில் திரும்பி படுத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற பேபி வந்து பாய் பேபியும், ரைட் சைடில் திரும்பி படுத்திங்கன்னா அதுவே கேர்ள் பேபினும் சொல்லுவாங்க. இதை நம்ம முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாகவே எந்த பக்கம் திரும்பி படுக்கிறோம், ஐ மீன் இப்போ பெட்டில் படுக்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த கார்னரில் படுக்கிறோமோ அந்த கார்னரில் பக்கம் தான் நம்ம திரும்பி படுப்போம் நார்மலாகவே. நான் வந்து ரைட் சைடில் கார்னரில் படுக்கிறேன் அப்படின்னாக்கா நான் அந்த சைடில் திரும்பி படுத்துட்டு இருப்பேன். ஏன்னா முக்கால்வாசி ஒரு கழிச்சு படுக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க. இல்லைன்னா அப்படி ஃப்ளாட்டாக மேலே விட்டத்தை பார்த்தோ இல்லை ஒரு கழிச்சு படுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதில் வந்து நான் அப்படி ஒரு கழிச்சு படுக்கிறது தான் நான் இந்த அதாவது சைடில் திரும்பி படுக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. மோஸ்ட்லி நான் நேராக பார்த்தோ இல்லை உல்ட்டாவெல்லாம் படுக்க மாட்டேன், நான் இப்படி தான் படுப்பேன் நான். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கார்னரில், நம்ம எல்லாரும் ஒரு கார்னரில் படுக்கிறோம் அப்படின்னா நான் வந்து ரைட் சைடில் தான் படுத்துட்டு இருந்தேன். எனக்கு உள்ள இருந்த பேபி வந்து பாய் பேபி எனக்கு. பட் இந்த விஷயம் வந்து யார் மானிட்டர் பண்ணி சொல்ல முடியுமோ நம்ம பார்ட்னரால் மட்டும் தான் மானிட்டர் பண்ணி நமக்கு சொல்ல முடியும் நம்ம என்ன சைடு படுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு. இந்த விஷயத்தில் வந்து எனக்கு 100% மேட்ச் ஆச்சு. என்ன அப்படின்னா என் ஹஸ்பண்ட் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, நீ என்னதான் ரைட் சைட் பக்கம் திரும்பி படுத்தாலுமே நீயாவே டீப் ஸ்லீப்பில் இப்படி திரும்பிடுவ, லெஃப்ட் சைடாக்கா திரும்பிடுவ நீ. ஸோ நீ லெஃப்ட் சைட் தான் முக்கால்வாசி லெஃப்ட் சைட் மட்டும் தான் திரும்பி படுத்துட்டு இருப்ப நீ குழந்தை வச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ கூட இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன் அவர்கிட்ட, நான் எந்த சைடு படுப்பேன் நல்லா யோசிச்சு சொல்லலாம். நீ லெஃப்ட் சைட் தான் திரும்பி படுப்பேன், டிவி பக்கமாக இந்த சைடு தான் திரும்பி படுத்துட்டு இருப்பேன், அந்த சைடு திரும்ப மாட்டேன். நீ என்னதான் செவத்தில் போய் முட்டிக்கிட்டாலும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே நீ ஸ்லோவாக அப்படி திரும்பிடுவேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ எனக்கு இந்த விஷயம் நல்லா மேட்ச் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இது வந்து ஹோம் சேஃப் தான், ஸோ எந்த பயமும் இல்லை நமக்கு. நார்மலாக சின்ன சின்ன ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட்னா இது எல்லா மாம்ஸுமே கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. நான் வந்து ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒவ்வொரு மாதமும் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் இது வேறு. நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்ம 8 டாஸ்க் நைட் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த யூரின் டெஸ்ட்டு. அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட்டு போயிருக்கணும் கடைசியாக. அதுலேருந்து 8 டாஸ்க்கு நீங்கள் மார்னிங் எழுந்துக்கும் போது ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த யூரினில் வந்து கொஞ்சோண்டு சோடா மாவு ஆட் பண்ணிங்கன்னா, பேக்கிங் சோடா ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபிஸி பபுள் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது பாய் பேபி. அப்படி அதெல்லாம் வரல, எதுவும் வரல, அப்படி ஃப்ளாட்டாகவே இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகலை. இது நிறைய வாட்டி பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு சுத்தமாக இது ஒர்க் அவுட் ஆகலை. எப்போ பண்ணாலுமே நார்மலாக இருக்கும், திடீர்னு ஒரு வாட்டி பபுள் வர மாதிரி இருக்கும். இது நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன். இருந்தாலும் அதை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். என்ன தான் ஒதிக்கணும், நான் அது பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஆக்சுவலாக இது எனக்கு செட் ஆகலை, பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நார்மலாக இது செட் ஆகிருக்கு. ஒருத்திக்கு மட்டும் என்ன மாதிரி செட் ஆகலை. ஸோ அதனால் இது எப்படி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் ப்ரிடிக்ஷன். தி சைனீஸ் கேலண்டர். இது எல்லாருக்குமே ரொம்ப தெரியும், ரொம்ப ட்ரெண்டிங்காக சர்ச்சிங் லிஸ்ட்டில் ரொம்ப ஹையாக இருக்கிறது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். இதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 100% சுத்தமாக மேட்ச் ஆகலை. இது ஆக்சுவலாக கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜ் அண்ட் அதே மாதிரி நம்ம என்ன மந்த் கன்சீவ் ஆகணும், இது ரெண்டுத்தையும் வச்சு தான் அதில் ட்ராக் பண்ணி அந்த கேலண்டரில் ட்ராக் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு வந்து அது 100% மேட்சே ஆகலை. எனக்கு மட்டும் இல்லை, ஒரு 10 பேர்கிட்ட கேட்டுட்டேன். 10 பேரில் என்ன மாதிரி என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் வந்து மேட்ச் ஆகலை. பட் மற்றவங்க எல்லாருக்குமே மேட்சாக கரெக்டாக இருந்துச்சு ப்ரிடிக்ஷன். அவங்களுக்கு பாய்னா பாய் தான், கேர்ள்னா கேர்ள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டுக்கு வந்து கேர்ள் பேபி பட் அவளுக்கு பாயின்னு காமிச்சிச்சு. எனக்கு வந்து பாய் பேபி பட் எனக்கு வந்து கேர்ள் காமிச்சிச்சு. இன்னமும் நான் போய் செக் பண்ணாலும் எனக்கு அப்படியே தான் கேர்ள்னு எதை காமிக்குது, பட் எனக்கு வந்து பாய் பேபி. ஸோ அது வந்து மேட்ச் ஆகலை, எனக்கு மேட்ச் ஆகலை. பட் நான் பார்த்த இந்த 10 பேரில் எங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் மேட்ச் ஆகலை. மற்ற 8 பேருக்குமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ஒருத்தருக்கு இது செட் ஆகாது. சும்மா இது ஃபன் மட்டும்தான், நம்மளோட ப்ரெக்னென்சி கியூரியாசிட்டிக்காக மட்டும்தான், ஃபன்காக தான் இது. இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 100% இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக நான் சொல்லிடுறேன். அதான் நம்ம இதெல்லாம் பார்த்தாலுமே மெடிக்கல் டயக்னோஸ்டிக்ஸ் ட்ராக்கிங் படி அது 100% சயின்டிஃபிக்காக என்னவோ அது மட்டும்தான். ஸ்கேனு இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் படி தான் டாக்டர்ஸ்க்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், நமக்கு தெரியாது. பட் சில பேர் ரிப்போர்ட் வச்சே சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்படி இருக்கணும், அதெல்லாம் அப்படி இருக்கணும், பிளாசண்டா எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன், எனக்கு அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு சிலருக்குலாம் ஒர்க் அவுட் ஆகாது. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அதான் அவங்க சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் சும்மா இந்த மாதிரி ஃபன்னாக பேசும்போது இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ப்ரெக்னன்சி சிஸ்டமில் ஆக்சுவலாக அல்ட்ராசவுண்ட், இந்த ஸ்கேன், இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் சயின்ஸ் படி மட்டும் தான் 100% நம்மளோட ஜெண்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் சும்மா ஃபன் ட்ராக்கிங்காக மட்டும்தான். இதெல்லாம் வச்சு ட்ராக் பண்ணி பார்த்து ஒரு பக்கம் இருந்தாலுமே சயின்ஸ் படி குரோமோசோம்ஸ் வந்து அதோட காம்பினேஷன் பொறுத்து மட்டும்தான் நம்மளோட ஜெண்டர் வந்து ப்ரிடிக்ட் ஆகுது. நம்ம கையில் எதுவும் கிடையாது. இதெல்லாம் நம்மளோட ஸ்கேன் டேட்டாஸ் தவிர இந்த மாதிரி ஹோமில் வந்து நம்ம சும்மா செக் பண்ணுற இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்து 100% ட்ரூவாக வரும் அப்படின்றதுக்கு சாத்தியமே கிடையாது நமக்கு. ஸோ நார்மலான ஒரு விஷயம் மட்டும் தான். ஏன்னா மெஜாரிட்டி பேஸ் பண்ணி வேணால் இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். பட் 100% உண்மையாக வருமானு கேட்டிங்கன்னா எனக்கே வந்து கிடையாது. ஏன்னா எனக்கே வந்து 2-3 சில விஷயங்கள் வந்து மேட்ச் ஆகணும்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ப்ரெக்னென்சி டைமில் வர ஹெவி ஸ்ட்ரெஸ், அப்புறம் மூட் ஸ்விங்ஸ், அப்புறம் நமக்கு இருக்க கிரேவிங்ஸ், இதெல்லாம் வச்சு சும்மா வேணால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு லைட்டாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 100% பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நிஜமாக 100% உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்பாதீங்க. நார்மலாக சும்மா ஃபன் அப்படின்றது மட்டும், சும்மா இது ஃபன் அப்படின்றதுக்காக மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் எந்த கண்டென்ட்டில் வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, என்னோட பர்சனல் லைஃப்பில் இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ப்ரெக்னன்சி டைமில் நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பாக லைக் போட்டுருங்க. அண்ட் கமெண்ட்லேயும் உங்களோட மெமரிஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எதெல்லாம் நான் விட்டுருக்கேன் இதில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள். நான் அதையும் ட்ரை பண்ணி தான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஞாபகம் இருக்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் அவ்வளோதான். இதோட நம்ம டெய்லி போகிற மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.